வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. முதல்வர் அனுப்பும் கோப்புகளை முடக்கி வைத்து சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் தலையிடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் கண்டனம். சட்டப்பேரவை 20 நாட்கள் நடக்க வேண்டும். இல்லாவிடில் ஆட்சியை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டுவர சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கிய நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களின் மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாயில் இருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்த வருகை தந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சபாநாயகர் அன்பழகன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறையினர் மரியாதையை ஏற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவையின் மைய மண்டபத்திற்கு அழைத்து சென்றார். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருக்குறள் வாசித்து தனது உரையை தொடங்கினார். துணைநிலை ஆளுநர் உரையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் 42,000 பேர் பயன்பெற்று வரும் நிலையில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் 38,200 பேர் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாயில் இருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட துணைநிலை ஆளுநர் காரைக்கால் கடற்கரையை மேம்படுத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதியோர் உதவித்தொகை பெறும் திட்டத்தில் 15,000 பேர் புதிதாக இணைக்கப்பட உள்ளதாகவும் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுமார் 1 மணி நேரம் பேரவையில் உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரை முடிந்து புறப்பட்டார். அவரை சபாநாயகர் அன்பழகன் வழி அனுப்பி வைத்தார். தொடர்ந்து பேரவை நடவடிக்கைகளை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைத்த சபாநாயகர் அன்பழகன் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக சபாநாயகரை வைத்து கூட்டப்படும் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி கடலில் குளித்த பள்ளி மாணவர்கள் 2 மாயமான நிலையில் படகுகள் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கௌஷிக், பிரதீஷ், சசி ஆகிய 3 பேரும் நேற்று பிற்பகல் சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் குளித்துள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி கௌஷிக், பிரதீஷ், சசி ஆகிய 3 பேரும் திடீரென கடலுக்குள் மாயமாகினர். இதனையடுத்து கரையில் இருந்தவர்கள் கூச்சலிடவே சின்ன முதலியார் சாவடி மீனவர் பாபு என்பவர் உதவியுடன் கடலில் தத்தளித்த கௌஷிக்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் நாகராஜ் மகன் 15 வயதான பிரதீஷ் மற்றும் வேலுவின் மகன் 11 வயதான சசிதரன் ஆகிய 2 மாயமாகினர். அவர்கள் 2 படகுகள் மூலம் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் குளித்த பள்ளி மாணவர்கள் மாயமானதை அடுத்து அப்பகுதி மக்கள் கடற்கரை அருகே 100க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்சம் 20 நாட்களாவது பேரவையை நடத்த வேண்டும் என்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்சியை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து 100 நாட்கள் கடந்த நிலையிலும் நிரந்தர சபாநாயகர் நியமிக்க முடியாத அவல நிலை உள்ளது என்றார். தற்பொழுது இருக்கக்கூடிய சபாநாயகர் சபைக்கு பொருத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருப்பதால் அவருக்கு துணையாக துணை சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிரந்தர சபாநாயகர் நியமிக்க எதற்காக காலம் கடத்த வேண்டும் என கேள்வி எழுப்பிய நேரு பாஜகவிற்கும் என்ஆர் காங்கிரசிற்கும் உள்ள முரண்பாட்டால் சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்கி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். தற்காலிக சபாநாயகரை வைத்துக் கொண்டு சபையை நடத்துவதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றும் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் உள்ள மோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை செயல்பட விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட நேரு சட்டமன்றத்தை 20 நாட்களாவது நடத்த வேண்டும் என்றும்
அப்படி இல்லாத பட்சத்தில் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். கொசக்கடை வீதி சந்திப்பில் பழமையான மரம் வேருடன் சாய்ந்ததில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கொசக்கடை வீதி மிஷின் வீதி சந்திப்பில் சாலையோரம் இருந்த பழமையான மரம் திடீரென வேருடன் முறிந்து சாலையில் விழுந்தது. மரம் விழுந்ததில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் சாலையில் நடந்து சென்ற ஒருவர் மீது மர கிளைகள் விழுந்ததில் அவர் லேசான காயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். மரம் சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல்வர் அனுப்பும் கோப்புகளை முடக்கி வைத்து சட்டமன்ற நடவடிக்கைகளின் ஆளுநர் தலையீடு இருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல என்றும் எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் சட்டப்பேரவைக்கு உரை நிகழ்த்த வருகை புரிந்த துணைநிலை ஆளுநரை தற்காலிக சபாநாயகர் வரவேற்றது இந்தியாவிலேயே இது முதன்முறை என குறிப்பிட்டார். தற்காலிக சபாநாயகர் சபையை கூட்டினால் அதில் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவையை புறக்கணிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் சட்டசபை கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. இதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மாநில நிர்வாகத்தில் ஆளுநரின் தலையீடு இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல்வர் அனுப்பும் கோப்புகளை முடக்கி வைத்து தற்போது சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் தலையீடு என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல என்று விமர்சித்தார். ஆளுநர் உரையின் போது எதிர்க்கட்சிகள் எவ்வாறு மரபுகளை பாதுகாத்தோமோ அதே போன்று ஆளுநரும் மரபுகளை காக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் துணைநிலை ஆளுநர் உரையில் புதிதாக ஒன்றுமில்லை என்றும் அரசின் கொள்கை முடிவுகளை தெரிவிக்கக்கூடிய உரையாகவும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறக்கூடிய வெள்ளோட்டமாகத்தான் ஆளுநர் உரை அமையும் என்றும் ஆனால் இந்த உரையில் ஒன்றுமே இல்லை என்றார். ஏதோ பேரவைக்கு வந்தோம் படித்தோம் என்ற அளவில் ஆளுநர் உரை இருந்தது. இந்திய அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம்தான் என்றும் ஆனால் ஆளுநர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பாராட்டி பேசியிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆளுநர் உரையில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் விமர்சித்தார். புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கீழ்மட்ட வளிமண்டலத்தில் தற்போது பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி பதைத்து வந்த நிலையில் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவும் திடீரென கனமழை பெய்தது. புதுச்சேரி நகர பகுதி, கிராம பகுதி என மாநிலம் முழுவதும் பெய்த இந்த கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் தொடர் கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலையில் சென்றனர். ஆமினி பேருந்து நிறுத்தங்களுக்கு தனி வசதி வேண்டும் என ஓட்டுநர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் திறப்பு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 4 மாநிலங்களைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கு தனி பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும். மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் நலன் கருதி பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஆனந்தன், தலைவர் மதன், பொதுச் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் செந்தில்குமரன், துணைத் தலைவர் சந்திரசேகரன், துணை செயலாளர் பாலாஜி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி பாத யாத்திரை பக்தர்களுக்கு 11வது ஆண்டாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை பாஜக பிரமுகரும் செந்தில்குமரன் அறக்கட்டளை தலைவருமான செந்தில்குமரன் சார்பில் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு 11வது ஆண்டாக அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி தலைவர் ராமசாமி, பொருளாளர் செல்வராஜ், அறக்கட்டளை செயலாளர் MR சரவணன், ஹரிஹரன், சசிதரன், மணி, அபிஷேக், ஆண்டனி, சங்கர், ஸ்ரீதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
பக்தர்களுக்கு உணவு வழங்கி அவர்களது பாத யாத்திரை சிறப்பாக அமைய வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டன. திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் வரலாற்றில் கலைஞர் நூலினை முனைவர் சபாபதி மோகன் வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திமுக மூத்த முன்னோடி கலைமாமணி திருஞானம் எழுதிய வரலாற்றில் கலைஞர் தொடர் நூல் பாகம் 3 வெளியீட்டு விழா நீடராஜப்பையர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் முன்னிலை வகித்தார். ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் வரவேற்று பேசினார். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வரலாற்றில் கலைஞர் தொடர்நூல் பாகம் 3 என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். திமுக அமைப்பாளரும் மேனாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நூலினை பெற்று வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், மாநில துணை அமைப்பாளர்கள் அனிவால் கென்னடி, தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். கலைமாமணி சீனு வேணுகோபால் நூல் அறிமுக உரையாற்ற புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் ரவிக்குமார், கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் நூல் மகிழ்வுரை வழங்கினர். நூலாசிரியர் கலைமாமணி திருஞானம் ஏற்புரை வழங்கினார். தொடர்ந்து நூலாசிரியர் திருஞானம் மற்றும் அவரது துணைவியார் தனலட்சுமி திருஞானம் ஆகியோருக்கு மாநில திமுக சார்பில் பொன்னாடை அணிவித்தும் பொற்கிழி வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், தங்கவேலு, கோபாலகிருஷ்ணன், அமுதாகுமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் வடிவேலு, சக்திவேல், நடராஜன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், சக்திவேல், இளஞ்சொழிய பாண்டியன், மணிகண்டன், சிவகுமார், ஆறுமுகம், சௌரிராஜன், ராதாகிருஷ்ணன், சத்தியவேலு, இந்திராநகர் தொகுதி பசுபிக் சங்கர், பொறிஞர் பாலசுப்ரமணியன், தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, அணிகளின் அமைப்பாளர்கள் செந்தில் முருகன், அங்காளன், அண்ணா அடைக்கலம், சீனு மோகன்தாசு, டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், வீரையன், கோதண்டபாணி, சிவசங்கர், காயத்ரி, சுமதி, முகமது ஹாலிது, அணி தலைவர் சந்திரகலா, துணைத் தலைவர்கள் குரு என்கிற சண்முக சுந்தரம், ராஜேஷ், பிரியதர்ஷினி, துணை அமைப்பாளர்கள் அன்பழகன், தேவேந்திரன், சிவதாசன், எழிலரசன், தாமரை கண்ணன், தர்மன், அஜி பாஷா, ராமு, ரமேஷ், சிவா, ஜோசப் பிரான்சிஸ், பாலு, தொகுதி நிர்வாகிகள் MS முரளி, ஸ்ரீஹரி, சசிகுமார், கருணாகரன், முத்து, அகிலன், கிரி, நெல்சன், விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நல்லவாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய கட்டுமான பணி மற்றும் சூளம் நடும் நிகழ்ச்சி ஆகம விதிப்படி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய திருக்கோவிலில் புதிதாக திருக்கோவில் அமைப்பதற்கான கட்டுமான திருப்பணி பூமி பூஜையும் மற்றும் சூளம் நடும் விழாவும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பேரின்ப வாழ்வை அருள் பெற வேண்டும் என்பதற்காக வடக்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் கோவில் புதிதாக அமைப்பதற்கான 6 கோடி ரூபாய்க்கு மேல் புதிய ஆலயம் அமைப்பதற்கான பூமி பூஜை, சுவாமி நாராயணன் திருக்கோவில் தலைமை குரு பரம பூஜனியா ஸ்ரீ மகந்த சுவாமி மகாராஜ் குஜராத் நல்லாசியுடன் சென்னை கோவில் பூஜனீய அமிர்த் சேவா சுவாமி மற்றும் பூஜனீய பரமநிஷ்ட சுவாமிகள் மூலம் கலச பூஜை செய்து ஆலயம் கட்டுவதற்கான மந்திரங்கள் கூறி பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டார். மேலும் ஆலய திருப்பணி விழாவை விரைவில் முடிப்பதற்காக பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சன்னதி எதிரில் சூளம் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நல்லவாடு வடக்கு பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாகூர் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 138 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஒருபுறம் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அவ்வப்போது கைது நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாகூர் உதவி ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் சோரியாங்குப்பம் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சோரியாங்குப்பம் மேட்டு தெருவில் சந்தேகப்படும்படி காருடன் 2 பேர் நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர்.
விசாரணையில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சுல்தான்பேட் தெருவை சேர்ந்த 48 வயதான அப்துல் ரஷீத், கோண்டூர் விநாயகா தெருவை சேர்ந்த 39 வயதான ஜான் கென்னடி என்பது இவர்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காரில் கொண்டு வந்து மேட்டுத் தெருவில் உள்ள ஆனந்த் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்தன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 138 கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், கூலிப், விமல் பாக் மொத்தம் 8 மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் ஆகும். இது தொடர்பாக பாகூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்துல் ரஷீத், ஜான் கென்னடி மற்றும் ஆனந்தன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் அடுத்த கொல்லியாங்குளம் ஸ்ரீ நீலமலர் கண்ணம்மை உடனாகிய திருநீலகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொல்லியங்குணம் ஸ்ரீ நீலமலர் கண்ணம்மை உடனாகிய திருநீலகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள நான் அம்பிகைக்கு அனுப்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த நடுவனந்தல் கிராமத்தில் திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேரில் ஆய்வு செய்த பின்னர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நடுவனந்தல் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை மயிலம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் நேரில் பார்வையிட்டார். அப்போது சி.வி. சண்முகம் அங்கிருந்து திரும்பிய போது அப்பகுதியில் கூடியிருந்த மதுப்பிரியர்கள் வேண்டும் வேண்டும், டாஸ்மாக் வேண்டும், சாகும் வரை குடிப்போம், கடன் வாங்கி குடிப்போம் என முழக்கமிட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம், விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஜம்போதி பகுதியில் மூடப்பட்ட அரசு மதுபான கடையை 25 கிலோமீட்டர் தள்ளி நடுவனந்தல் கிராண்டிபுரம் கிராமத்திற்கு நடுவே விவசாயிகள் குடியிருக்கும் பகுதிக்கு நடுவே எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையின் பேரிலேயே அரசு மதுபான கடை அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். பகுதியில் அரசு மதுபான கடை இருப்பது பொதுமக்களுக்கு நல்லதல்ல. நகரத்திலேயே மதுபான கடை இருக்கக்கூடாது எனும் போது கிராம பகுதியில் இதனை அனுமதிக்க முடியாது. 2 கிராம மக்களும் கடையை அகற்ற வேண்டும் என தீர்மானம் போட்டுள்ளனர். மதுபான கடையை நிரந்தரமாக அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வந்தவாசி அருகே ஸ்ரீ சேஷத்ரி சுவாமிகளின் தேரோட்டம் யானை மற்றும் கைலாய மேல வாத்தியங்களுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வழூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யானை மற்றும் கைலாய மேல வாத்தியங்களுடன் பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து சேஷாத்ரி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சேஷாத்ரி சுவாமியை தேரில் அமர்த்தப்பட்டு யானை மற்றும் கைலாய மேல வாத்தியங்களுடன் பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்த தேரோட்டமானது வழூர் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்த சிறப்புமிக்க தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சேஷாத்ரி சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. முதல்வர் அனுப்பும் கோப்புகளை முடக்கி வைத்து சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஆளுநர் தலையிடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் கண்டனம். சட்டப்பேரவை 20 நாட்கள் நடக்க வேண்டும். இல்லாவிடில் ஆட்சியை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டுவர சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.